ஆமென். பிரைஸ் லார்ட். சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். ஆண்டவர் நமக்கு எப்பொழுதும் என்னவாக இருக்கிறார்? நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். glory to God. நம்ம சூழ்நிலை பாதகமாக இருக்கலாம், நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குழியாக இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒரு காரியத்தை நாம் எப்பொழுதும் அறிந்து வைத்திருக்க வேண்டும், நமக்கு எப்பொழுதும் தேவன் நல்லவராகவே இருக்கிறார். பிலிப்பியான்சி அப்படின்னு ஒருத்தர் இவ்வாறாக சொல்லுகிறார், நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருடைய அன்பை கூட்ட முடியாது, நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவர் அன்பை குறைக்க முடியாது. ஆண்டவர் நித்தியமான மாறாத அன்பினாலே ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் சிநேகித்துக் கொண்டு இருக்கிறார். எஸ், ஆமென், பிரைஸ் லார்ட். ஆனா பாருங்க, அவர் எல்லார் மேலேயும் அன்பா இருந்தாலும் ஒரு சிலர் மேல கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். எஸ், he is pleased with few people, right? வேதவசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். அதே வேதவசனம் சொல்லுது, விசுவாசிக்கிறவன் தேவனுடைய மகிமையை காண்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவ மகிமையை அனுபவிக்கிறவன், தேவ மகிமையை காண்கிறவன், அவருடைய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ்கிற மனுஷன் மேலே கர்த்தர் சந்தோஷமாக இருக்கிறார், கர்த்தர் பிரியமாக இருக்கிறார். ஆமென். ஒரு வேத பகுதியை அனைவரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போறோம். மார்க் 10வது அதிகாரம் 46 லிருந்து 52 வசனங்கள் வரை நாம் அனைவரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாமா? பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது தீமையின் மகனாகிய பர்த்திமை என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவை தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். 49வது வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். பாருங்க, இந்த மார்க் புத்தகத்தை நீங்க படிக்கும் பொழுது it will be like a snapshots, ஒரு போட்டோவை போல இருக்கும். அடுத்தது இது, அடுத்தது இது, அடுத்தது இது அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த சம்பவங்கள் டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி வருகிறதை நீங்கள் பார்க்கலாம். இந்த சம்பவம் முடித்த உடனே இந்த எரிகோவை கடந்து இயேசு கிறிஸ்து எங்கே செல்கிறார் என்று சொன்னால் எருசலேமுக்கு அவர் செல்கிறார். எதற்காக வென்றால் அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கும்படியாக, மரண ஆக்கினைக்கு உட்படுத்தப்படும்படியாக, அவர் உயிரோடு கூட எழும்படியாக, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற பூலோகத்தில் வந்ததற்கான தேவ நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அவர் எருசலேமுக்கு செல்கிறார். அப்படி நான் இப்படியே யோசிக்கிறேன், அவர் எரிகோவுக்கு கடைசி முறையாக இந்த சம்பவத்தில் அவர் வருகிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த எரிகோவில் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மீட்டிங் இல்லை சந்திக்க வேண்டிய ஆட்கள் இல்லை. நான் இப்படியே யோசிக்கிறேன், அவர் அந்த எரிகோ பட்டணத்திற்கு வந்ததற்கான காரணமே இந்த பர்த்திமேயுவுக்கு ஒரு மாறுதலை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த பர்த்திமேயுவை எழுந்து நடக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி, இந்த பர்த்திமேயுவுக்கு ஒரு எழுப்புதலை, ஒரு மாறுதலை கொடுக்கும்படியாகவே அவர் என்ன செய்கிறார்? அவர் எரிகோ வழியாக இயேசு கிறிஸ்து கடந்து செல்லுகிறார். Glory to God. Amen. He created opportunity for Bartimaeus. பர்த்திமேயுவுக்கு, amen, glory to God, ஒரு opportunity, ஒரு வாய்ப்பை இயேசு கிறிஸ்து உண்டாக்கி தருகிறார். எத்தனை பேருக்கு தெரியும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தருகிறார்? amen, glory to God. நீங்கள் வெளியே வருவதற்கு, நீங்கள் விடுதலை ஆவதற்கு, நீங்கள் மாற்றத்தை பெற்றுக்கொள்வதற்கு, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இன்றைய தினம் ஒரு வாய்ப்பை உண்டாக்கி தருகிறார். ஆமென். glory to God. பர்த்திமேயுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, it may be my last chance but I doesn't want it to be a lost chance. ஆமென். அதனுடைய கடைசி சான்ஸா இருக்கலாம், ஆனா LOST அத லாஸ்ட் சான்ஸ் ஆக்குறதுக்கு நான் விட மாட்டேன். இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக் கொள்ள போகிறேன். இந்த வாய்ப்பினாலே ஆமென் ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள போகிறேன். நான் விரும்புகிற மாற்றத்தை என் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள போகிறேன் என்று சொல்லி பர்த்திமேயு அங்கே காத்து கொண்டு இருந்தான். எஸ், ஆமென், glory to God. நல்லா கவனிங்க, இந்த பர்த்திமேயு எப்படி உட்கார்ந்து இருந்தான்னு சொன்னா, அவன் ரோட்டோரத்திலே அவன் ஒரு சால்வையை போர்த்தனவனாய் அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தானா. எஸ், வேதவசனம் சொல்லுகிறது, குருடனாகிய பர்த்திமேயு, இந்த உலகம் அவனை எப்படி கூப்பிட்டு கொண்டிருந்துச்சு? அவனுக்கு நல்லா பேச வந்துச்சு, நல்ல கைகால்கள் செயல்பட்டுச்சு. அவங்க அப்பா பேர் எழுதப்பட்டிருக்குன்னா ஒன்று அவன் நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க வேண்டும், இல்லை என்று சொன்னால் பிற்காலத்திலே அவன் தேவனுக்கு சீஷனாக சபையில் வாழ்ந்திருக்க வேண்டும்.
அதனால தான் அவங்க அப்பா பேர் கூட அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ரைட்? எஸ், பாருங்க, நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் சொல்லியிருக்கலாம், இல்லை கை கால் நல்லா இருக்கவன் சொல்லியிருக்கலாம், நல்லா பேசக்கூடியவன் சொல்லியிருக்கலாம். ஆனால் உலகம் அவனுடைய ஒரு இயலாமையை சொல்லி அவனை அடையாளப்படுத்தி வைத்திருந்தது. எஸ், அவனுடைய இயலாமையே, அவனுடைய பலவீனமே, எஸ், அவனுடைய குருட்டு தன்மையே அவனுடைய அடையாளமாக மாறினது. ஓ, glory to God. நல்லா கவனிங்க. எஸ், அவன் குருடனாகிய பர்த்திமேயு. இந்த உலகம் அவனை அழைச்சது, உனக்கு கண்ணு இனிமேல் தெரிய போறது கிடையாது, உனக்கு இனிமேல் எங்களால் உதவி செய்ய முடியாது, நீ குருடனாக இருக்கிற, நாங்கள் உன்னை குருடன் என்று அழைக்க போகிறோம். ரைட்? அந்த அரசாங்கம் என்ன செய்தது? அவனுக்கு ஒரு சால்வையை போத்தி இருந்தது. அந்த சால்வை அரசாங்கத்தாலே தரப்படுகிற ஒரு சால்வை. அந்த சால்வை எதை குறிக்கிறது? அந்த சால்வையை ஒரு ஜனம் பார்க்கும் பொழுது, ஒருவன் பார்க்கும் பொழுது அவனுக்கு தெரியும், இவனால எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது, இவன் உதவாக்கற, இவனுக்கு நாம் தான் உதவி செய்ய வேண்டும், எஸ், இவனுக்கு நாம் தான் பிச்சை போட வேண்டும் என்று சொல்லி அந்த சமுதாயத்தினர் நன்றாக அறிந்து வைத்திருந்தார்கள். பாருங்க, அந்த சால்வையை போர்த்து கொண்டு அவன் ரோட்டோரத்தில் உட்கார்ந்து அவன் பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். ஆமென். அவனால பாருங்க, he was so limited because of his negative identity. Yes, amen. He was so dependent because of his, amen, that negative identity. Glory to God. He was useless because of that negative identity. அவன் வரையறைக்கு உட்பட்டு முன்னேற முடியாமல் இருந்த காரணம் அது தவறான ஒரு அடையாளம். எஸ், அந்த பலவீனத்தின் அடையாளம். அவனால ஆமென் பிரயோஜனமா இருக்க முடியல, காரணம் அந்த பலவீனத்தின் அடையாளம். ஆமென். அவன் போர்வைக்குள்ளாக முடங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருந்தான். நான் இப்படியா யோசிக்கிறேன், அவன் குருடனா இருந்தாலும் அவன் உணர்ந்திருப்பான். எத்தனையோ பேர் அவன் ரோட்டோரத்தில் உட்காரும் பொழுது அந்த ரோடு வழியாக முன்னேறி போய்கொண்டே இருக்கிறார்கள், ஆனால் இவனாலே முன்னேற முடியவில்லை. காரணம், இவன் அடையாளத்திற்குள்ளாக சிக்கி கொண்டிருந்தான், இவன் பலவீனத்திற்குள்ளாக மாட்டிக்கொண்டிருந்தான். ஓ, இங்கே உட்கார்ந்திருக்க நிறைய பிள்ளைகள் கூட நீங்க யோசிக்கலாம், நானும் அதே போலதான் முடங்கி போய் உட்கார்ந்திருக்கிறேன், என் வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, என் வாழ்க்கையில எந்த ஒரு மாறுதலும் இல்லை, எனக்கு பின்பதாக வந்தவர்கள் எனக்கு முன்பதாக போய் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் நான் அதே இடத்திலேயே முடங்கி போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், பிரோஜனமற்றவனாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா நான் ஒரு நற்செய்தி சொல்லவா? ஒரு நாள் இயேசு வந்தாரா. ஹalleluya. அவன் எது வரைக்கும் உட்கார்ந்து இருந்தானா? இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் உட்கார்ந்து இருந்தான். ஆமென். எத்தனையோ பேர் அவன் வாழ்க்கையை கடந்து போனாங்க, மாற்றத்தை தர முடியல. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரே விசை அவனுடைய வாழ்க்கையை கடந்து போனார். எஸ், அவன் கடந்து போகும் பொழுது ஆமென், அவர் ஒரு அற்புதத்தை, ஒரு மாற்றத்தை, அவன் எதிர்பார்க்கிற எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிட்டாரா. ஓ, ரீபா ஹல்தாரா ஷியாந்தலா. எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை கடந்து போகிறார்? எஸ், ஆண்டவருடைய பிரசனம் இன்றைக்கு உங்களை கடந்து போக போகிறது. ஓ, glory to God. நீங்க தேடுற விடுதலை, நீங்க தேடுகிற நிம்மதி, நீங்க தேட ஐஸ்வர்யம் அவருடைய பிரசனத்தில் இருக்கிறது. ஓ, ரீபா ஹதரிஷியா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அவன் குருடனா இருந்தா கூட, கண் பார்வையற்றவனா இருந்தா கூட, அவன் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டு கொண்டே இருந்தான். ஓ, இந்த நசரேயனாகிய இயேசு, வேதவசனம் சொல்லுது நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று சொல்லி கேள்விப்பட்டு இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு, அவர் நசரேயனாகிய இயேசு, இவர் அடையாளத்தை மாற்றுகிற இயேசு, குஷ்டரோகிகளை சுத்தமுள்ளவனாக மாற்றுகிறவர், பெரும்பாடுள்ள ஸ்திரீயை ஆரோக்கியமுள்ளவளாக மாற்றுகிறவர், பிணமாக லாசருவை உயிருள்ள லாசருவாக மாற்றுகிறவர். ஆமென். நசரேயனாகிய இயேசு. ஓ, ஹalleluya. பாருங்க, இவன் கேள்விப்பட ரோமர் 10:17 படி இவனுடைய விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருந்தது. எஸ், விசுவாசம் அதிகரித்து கொண்டே இருந்தது. அவருடைய பெயரே நசரேயனாகிய இயேசு, ஜீசஸ் ஆஃப் நாசரேத். நாசரேத்துக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு தெரியுமா? கலிலேயாவில் அந்த தேசம், அந்த பகுதி இருந்தா கூட கலிலேயனாகிய நாத்தான் வேலை சொல்கிறார், நாசரேத்திலிருந்து ஒரு நன்மை வர கூடுமோ, நாசரேத்திலிருந்து ஒரு நல்லது நடக்குமா? ஏன்னா அது மோசமான இடமாச்சே, அது அவ்வளவு சிறப்பான இடம் இல்லையே. நாசரேத்துக்கு ஒரு அடையாளம் இருந்தது. ஆனால் என்றைக்கு அந்த நாசரேத் இயேசுவுடைய பெயரோடு கூட இணைக்கப்பட்டதோ, அந்த நாசரேத் என்கிறதான அடையாளத்தை என் ஆண்டவர் மாற்றினார். ஓ, ஹalleluya. நீங்கள் எப்பொழுது கர்த்தரோடு இணைகிறீர்களோ, ஆண்டவர் உங்கள் அடையாளத்தை மாற்றுவார். கரங்களை தட்டி, ஓ ஷாதா ரிபாலா ஹதுவை ஹல்பா சேரலதியாசியா.
Glory to God. Glory to God. Amen. Praise the Lord. பாருங்க, யாக்கோபுனாலே எல்லாருக்கும் எத்தன் தான் ஞாபகம் வருது. அவன் பெயருடைய அர்த்தம் கூட எத்தன் கிடையாது. ஆனா அவன் செய்த செய்கை நிமித்தமாக யாக்கோபுனாலே ஏமாற்றுகிறவன் என்று ஒரு அடையாளம் இருந்தது. ஆனால் யாக்கோபோடு கூட ஆண்டவர் என்றைக்கு இணைந்தாரோ, ஓ ஹalleluya, அவன் இஸ்ரவேலாக மாறினான். ஓ glory to God. Amen. மோசேட்ட ஆண்டவர் சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோபின் தேவன். ஓ, உன்னுடைய அடையாளம் எத்தனை என்று இருந்தா கூட நான் இணையும் பொழுது, ஓ உன்னுடைய பெயரை நான் பெருமைப்படுத்துவேன். ஓரா தாராலாபா ஷாதரா தீரியான்டலா, உங்களுடைய பெயரை சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு தோணலாம். ஓ, அந்த தோற்று போனவனா, ஓ அந்த உதவா கரையா, அந்த சோம்பேறி பயலா, அந்த வியாதி பிடிச்சவனா, அந்த கடன்காரனா, ஓ இன்றைக்கு இயேசு உங்கள் பெயரோடு கூட இணைவார் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையோடு கூட இணைவார் என்று சொன்னால், உங்கள் அடையாளத்தை, oh glory to God, நஸ்ரேனாகிய இயேசு வருகிறார். நஸ்ரேத்தின் அடையாளத்தை மாற்றினவர் இந்த குருடனாகிய பர்த்திமேயுவின் அடையாளத்தை மாற்ற வல்லவர். இந்த குருடனாகிய பர்த்திமேயுவின் அடையாளத்தை மாற்ற வல்லவர். oh glory to God. yes, பாருங்க, அவன் கூப்பிட தொடங்கினானா, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். தாவீதின் குமாரனே என்று சொன்னால் என்ன அர்த்தம் தெரியுமா? எஸ், ரட்சகர் என்று அர்த்தம், மேசியா என்று அர்த்தம். இந்த உலகத்தை சுமந்து, இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று அர்த்தம். அவனுடைய மாம்சிக கண்கள் குருடா இருந்தாலும் அவனுடைய ஆவிக்குரிய கண்களில் அவன் உணர்ந்து கொண்டான், இவர் ரட்சகர், இவர் என்னை விடுதலையாக்குகிறவர், இவர்தான் வருகிற மேசியா, இவர்தான் அந்த தாவீதின் குமாரன். அவன் தேவனுடைய அடையாளத்தை சரியாக புரிந்து வைத்திருந்தான். ஓ ஹalleluya. தேவனை நம்ம சரியா அடையாளப்படுத்தணும்னா நம்முடைய அடையாளம் மாறிவிடும். தேவனை நாம் அங்கீகரிப்போம் என்று சொன்னால் நம்முடைய பலவீனங்கள் மாறிவிடும். ஓ ஹalleluya. எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், அவர் கடன்களை தீர்த்து என்னை கடன் கொடுக்கிறவராய் மாற்றுகிற தேவன், அவர் வியாதியை தீர்க்கிற பரிகாரியான கிறிஸ்து. ஓ ஹalleluya. அவர் என் தலையை உயர்த்துகிற, ஓ என்னை கனப்படுத்துகிற ஆண்டவர். கர்த்தரை எப்படி பார்க்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்கும். Oh glory to God. He started praying. அவன் கதற ஆரம்பித்தான், ஓ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். எத்தனை பேருக்கு தெரியும், ஆண்டவர் சொல்லியிருக்காரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்து நீ அறியாதும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். ஓ glory to God. பாருங்க, சுற்றில இருக்கிற எல்லாரும் அவனை அமைதிப்படுத்த நினைச்சாங்க. நீ சத்தம் போடக்கூடாது, நீ பேசக்கூடாது, நீ அமைதியாயிரு. ஆனா இவர் என்ன தெரியுமா பண்ணாரு? உலகத்தின் பார்வையில தான் அவன் பிச்சைக்காரன், ஆனா உண்மையிலே அவன் ஒரு போராளி. Oh hallelujah. He was not a beggar, he was a warrior. ஓ glory to God. இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களையும் உங்கள் சூழ்நிலை அமைக்கலாம். உங்கள் சுற்றத்தார் உங்களை அமைதலா இருக்கும்படி சொல்லலாம். உங்கள் எதிர்மறையான பிரைஸ் தி லார்ட் எல்லா பிரச்சனைகளும் உங்களை ஜெபிக்க கூடாதபடிக்கு தடை செய்யலாம். ஆனால் இந்த பர்த்திமேயோ எல்லா தடைகளையும் உடைத்து விட்டு இன்னும் அதிகமாக ஆண்டவரை அங்கீகரிக்க ஆரம்பித்தான். எஸ், பதில் வரலன்னு அங்கீகரிக்கிறத விடல, அவன் பதில் வராட்டியும் ஆண்டவரை அங்கீகரித்து கொண்டே இருந்தான். இங்க எத்தனை பேர் சொல்ல முடியும், எனக்கு இன்னும் பதில் வரல, பிரச்சனை இருக்கு, ஆனால் இன்னும் அதிகமாக ஜெபிக்க போகிறேன், இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்த போகிறேன், இன்னும் அதிகமாக துதிக்க போகிறேன், இன்னும் அதிகமாக அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறேன். I'm going to keep on exalting my Father. Oh hallelujah. Glory to God. தாவீதின் குமாரனே என்ற சத்தத்தை கேட்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நின்று. ஓ ஹalleluya. எத்தனை பேர் தெரியும், முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்கிறவர், சிலுவையின் பாடுகளுக்கு நேராக தன்னை ஆயத்தப்படுத்தி போய் கொண்டிருக்கிறவர், அவர் தாவீதின் குமாரன் என்கிற சத்தத்தை கேட்ட பொழுது நின்றாரா? Oh glory to God. He was still. ஆமென், ஹalleluya. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அது குருடனுடைய சத்தம் அல்ல, அது விசுவாசத்தின் சத்தம். ஓ ஹalleluya. அது விசுவாசத்தின் சத்தம். விசுவாசத்தின் சத்தம் இயேசு கிறிஸ்துவை வேறொரு காரியம் செய்யக்கூடாதபடிக்கு நிறுத்தி வைத்தது. அர்த்தம் என்ன? இந்த விசுவாசத்தின் சத்தத்திற்கு பதிலளிக்காமல், இந்த விசுவாசத்தை கனம் பண்ணாமல் என்னால் வேறொரு காரியத்தை செய்ய முடியாது. ஓ பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேருக்கு தெரியும், உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணாமல் என் ஆண்டவராலே வேறொரு காரியத்தை செய்ய முடியாது. விசுவாசிக்கிற கூட்டம் மாத்திரம் கரங்களை தட்டி எவ்வளவு விசுவாசிக்கிறீங்கன்னு சொல்லி, ஓ தீரே நேமா லபுரு ஹோலரே ஹல்ரே சேலரதியாஷியா.
Glory to God. Amen. Hallelujah. வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் அவனை அழைத்தாரா. எஸ், ஆண்டவர் அவனை அழைத்தாரா, என்னை கூட்டிக் கொண்டு வா. எஸ், ஆமென், பிரைஸ் தி லார்ட். இவன் எந்திக்கும் பொழுது எப்படி எந்திக்கிறான்? எந்திச்சு அவனை பிச்சைக்காரன் என்று சொன்ன, பலவீனன் என்று சொன்ன, குருடன் என்று சொன்ன, உதவாக்கரை என்று சொன்ன அந்த சமுதாயத்தின் அடையாளத்தை அவன் தூக்கி எறிந்தான். ஓ, அவன் தூக்கி எறிந்தான். நான் இனி உதவாக்கற அல்ல, நான் இனி குருடன் அல்ல, எஸ், நான் இனி ஆமென் பிரைஸ் தி லார்ட் பிச்சை எடுப்பவன் அல்ல, நான் இனி உலகத்தை சார்ந்தவன் அல்ல என்று சொல்லி தன்னுடைய அடையாளத்தை தூக்கி எறிந்தான். இன்னைக்கு எத்தனை பேர் அடையாளத்தை தூக்கி எறிய என்னோடு கூட ஆமென் ஹல்லேலூயா ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? ஓ பிரைஸ் தி லார்ட். பர்த்திமேயுக்கு நல்லா தெரியும், என்னுடைய அப்பா எனக்கு குருடன் பர்த்திமேயுன்னு சொல்லலாம், என்னுடைய நண்பர்கள் எனக்கு குருடன் சொல்லலாம், என்னுடைய சிநேகிதர்கள் எனக்கு குருடன் சொல்லலாம். ஆனால் இப்பொழுது கூப்பிடுகிறவர் என்னை குருடன் என்று அழைக்க மாட்டார். எஸ், அவர் அழைத்தால் என்னை ஆரோக்கியமுள்ளவன் என்று தான் அழைப்பார். ஓ, அவருடைய அழைப்பு வித்தியாசமானது. ஓ பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு ஆண்டவர் ஆமென் உங்களை வித்தியாசமாக கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். ஓ, உங்களை பாவின்னு அழைக்கல, ஓ தேவனுடைய நீதி என்று சொல்லி அழைத்து கொண்டிருக்கிறார். சுகவீனன் என்று அழைக்கல, எஸ் ஹல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். தழும்புகளாலே குணமானவர்கள் என்று அழைத்து கொண்டிருக்கிறார். கடன்காரன் என்று அழைக்கல, கடன் கொடுக்கிறவன் என்று அழைத்து கொண்டிருக்கிறார். பிள்ளை இல்லாத ஆபிராம் என்று அழைக்கல, தியாதிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் என்று அழைத்து கொண்டிருந்தார். நாணலிலே ஆமென் ஹல்லேலூயா காட்டிலே அசைப்பாடுகிற ஆமென் நாணல் இலை என்று சொல்லி சீமோன் என்று அழைக்கல, காத்தை திசை திருப்புகிற கண்மலையாகிய பேதுரு என்று சொல்லி ஆண்டவர் அழைத்து கொண்டிருந்தார். Oh, glory to God. God is calling you with a different name, with different identity. Oh, கர்த்தர் உங்களை வித்தியாசமாக அழைத்து கொண்டிருக்கிறார், வித்தியாசமாக அடையாளப்படுத்த ஆமென் உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். இவனுக்கு தெரியும் கர்த்தர் என்னை அழைச்சிட்டாரு, இனி ஒருவன் என்னை குருடன் சொல்லாத மாதிரி ஆண்டவர் என் அடையாளத்தை மாற்ற போகிறார். ஓ ஹல்லேலூயா glory to God. எத்தனை பேருக்கு தெரியும் நீங்க வியாதிக்காரன் யாரும் சொல்லாத அளவுக்கு ஆண்டவர் ஆரோக்கியப்படுத்துவார்? விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஓ ஹல்லேலூயா. ஆமென். நீங்க பாவின்னு சொல்லாத அளவுக்கு ஆண்டவர் தேவ நீதியிலே உங்களை நடக்கும்படியாக ஆண்டவர் செய்வார். Thank you Holy Spirit. Is it not a God is awesome? நம்முடைய தேவன் மகத்துவர் அல்லையா? நம்ம தேவன் பெரியவர் இல்லையா? Oh glory to God. அவனை அழைக்க ஆரம்பித்தாரா. He was calling, he was calling. Amen. Praise the Lord. எத்தனை பேருக்கு தெரியும் தாவீதை எல்லாரும் பத்சேபா இடத்துல பாவம் செய்தவன் அழைச்சிருக்கலாம், அவனை கொலைகாரன் கில்லர்னு அழைச்சிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அழைக்கும் பொழுது அவனை இதயத்திற்கு ஏற்றவன் என்று அழைத்தார். Oh, Rabababababa, Roho Siantala. The world may call you killer, but God is calling you king. Oh, praise the Lord. அவர் ஜீனியாலஜி லிஸ்ட்ல யாரையுமே ராஜான்னு சொல்லல, தாவீதை மாத்திரம் தாவீது என்கிற ராஜா என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஓ glory to God. ஒரு கில்லர் கிங்காக முடியும்னா ஆமென் கிறிஸ்துவுக்குள்ளா இருக்கிற உங்களுடைய அடையாளத்தை என் ஆண்டவர் மாற்றுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். விசுவாசிக்கிற மாத்திர கரங்களை தட்டி ஓ காலா மேஹே சாதரு ஹல்பேஹே ஷியாதரு லீடியோதுவா ஆமென் அவனை அழைத்து ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? what do you want? ஆமென் praise the Lord. what do you want? பாருங்க, என் ஆண்டவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கு. என்ன தருவேன்னு கேட்க மாட்டார், உனக்கு என்ன வேணும்னு தான் கேட்பார். அவன் பிச்சைக்காரனா இருக்கலாம், பெரிய ராஜா அதிபதியா இருக்கலாம், ஆண்டவர் கேட்பதெல்லாம் உனக்கு என்ன வேண்டும்? what do you want? ஆமென் ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், நான் பார்வையடைய வேண்டும். எஸ் ஏமேன். ஆண்டவருக்கு அவனை பற்றி நல்லா தெரியும். டே நீ போராளிடா, ஏமேன் உன் அற்புதத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு தர தேவையில்லை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அர்த்தம் என்ன? உன் விசுவாசத்தில் நீயே ஏற்கனவே உன் சுகத்தை எடுத்து கொண்டு விட்டாய். ஓ பிரைஸ் தி லார்ட். ஆமென். எத்தனை பேருக்கு தெரியும் விசுவாசம் ஆண்டவரை கனம் பண்ணும், ஆண்டவர் விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். Oh glory to God. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். How can you honor God? Through your faith. Oh praise the Lord. வேத வசனம் சொல்லுகிறது, அவன் பார்வை அடைந்து, ஆஹா அவன் பார்வை அடைந்து. ஓ இனி அவனை யாராலையும் குருடன் சொல்ல முடியல. காரணம் என்ன தெரியுமா? அவன் பார்வை அடைந்தானா. இனி உங்களை பாலான பட்டணம்னு சொல்லி யாரும் அழைக்க முடியாது. ஏன்னா ஆண்டவர் உங்களுக்கு பெயர் வச்சுட்டாரு. உன்னை எப்சிபா என்றும் உன்னை பியூலா என்றும் நான் அழைத்து கொண்டிருக்கிறேன். நீ கைவிடப்பட்டவள் அல்ல, நீ திக்கற்றவள் அல்ல, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ தேவனுக்கு பிரியமானவள். ஓ ராபா ஹல்தா ராபா ஷியாந்தர ஆமென் ஹல்லேலூயா glory to God. அவன் கண்கள்
திறந்ததான். ஆமென். அவன் முதலாவதாக இயேசு கிறிஸ்துவை பார்க்க தொடங்கினான். ஓ glory to God. நீங்க எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் உங்களுடைய கண்களை இயேசு கிறிஸ்துவை காணும்படியாக ஆண்டவர் திறக்க போகிறார். Amen. God is going to open your eyes. Amen. என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு கண்கள் திறக்கப்பட வேண்டும். Amen. இன்றைக்கு விசுவாசனுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆண்டவருடைய ஊழியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் எதற்காக வந்தார்னு அவர் சொல்றாரு. Amen. லூக்கா 4வது அதிகாரம் 18-19 வசனங்கள்ல கர்த்தராகிய ஆவியானவர் என் மேலே இருக்கிறார், சிறைப்பட்டவர்கள் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். Amen. நறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையை பிரசித்தப்படுத்தவும். ஓ பிரைஸ் தி லார்ட். தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்கிறார். அப்ப ஆண்டவர் வந்ததற்கான ஒரு நோக்கம் என்ன? அவர் பார்வையை, குருடர்கள் பார்வையடையும்படியாக ஆண்டவர் வந்தாராம். Amen. மாம்சீக கண் தெரியாதவர்கள் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறக்கும்படியாக வந்தார். எஸ், பவுலை ஆண்டவர் அனுப்பும் பொழுது அவர் இவ்வாறாக சொல்லி அனுப்புகிறார். அப்போஸ்தலர் 26:17 சாத்தானுடைய அந்தகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன். அப்ப ஆண்டவர் இன்றைக்கு இந்த இடத்துக்கு எதற்காக வந்திருக்கார் தெரியுமா? உங்களுடைய மனக்கண்களை ஆண்டவர் திறக்கும்படியாக, உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறக்கும்படியாக, உங்களுடைய ஆவிக்குரிய குருட்டுத்தன்மை எல்லாம் மாற்றி உங்களுடைய வாழ்க்கையில வெளிச்சம் வரும்படியாக ஆண்டவர் உங்கள் கண்களை திறக்கும்படியாக ஆண்டவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது மத்தேயு 6வது அதிகாரம் 22-23 கண்ணானது சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளா இருக்கும். இப்படி உன்னில் உள்ள வெளிச்சம் இருளா இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமா இருக்கும். நல்ல கவனிங்க. ஆண்டவர் சொல்ல வெளிச்சம் இருக்கு, ஆனால் உன் வாழ்க்கை இருளா உனக்கு தெரியுது. காரணம் என்னன்னு சொன்னா உன்னுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படல. ஒளியாகிய இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். எஸ், உலகத்தின் ஒளியாக ஆண்டவர் நம்மை மாற்றி விட்டார். ஆனாலும் வாழ்க்கையில ஏன் இருள் இருக்குன்னா நம்முடைய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. ஓ ஹalleluya. ஆனா ஆண்டவர் வாக்குத்தத்தமாக ஆமென் சொல்லுகிறார். இன்றைக்கு வீடியோல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை ஆண்டவர் திறக்க போகிறார். Oh hallelujah. God is going to open your spiritual eyes. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு இப்படியாக ஜெபிக்கிறாரு. எபேசர் 1வது அதிகாரம் 17-19 வசனம் வரைக்கும் நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா அவர் இவ்வாறாக ஜெபிக்கிறார். ஒரு திருச்சபைக்கு எப்படி ஜெபிக்கிறாரு? அப்பா அந்த திருச்சபையை ஆசீர்வதிங்க, அப்பா அந்த திருச்சபையை பெருக பண்ணுங்க, அப்பா அந்த திருச்சபையை பணத்தால நிரப்புங்க, அப்பா அந்த திருச்சபையால பொருளால நிரப்புங்க அப்படின்னு ஜெபம் பண்ணல. அவர் எவ்வாறாக ஜெபிக்கிறார்? ஆண்டவரே இவங்களை ஞானத்தின் ஆவியினாலும் தெளிவின் ஆவியினாலும் இவர்களை நிரப்பி உம்முடைய அழைப்பின் நம்பிக்கையையும், ஓ பிரைஸ் தி லார்ட், உம்முடைய சுதந்திரத்தின் மகிமையின் ஐஸ்வரியத்தையும் விசுவாசிக்குள்ளாக கிரியை செய்கிற உயிர்த்தெழுதலின் வல்லமையை அறிந்து கொள்ளும்படியாகவும் இவர்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். ஓ glory to God. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்ககிட்ட ஐஸ்வர்யம் இருக்கு, அழைப்பின் நம்பிக்கை இருக்கு, இவங்ககிட்ட உயிர்த்தெழுதலின் வல்லமை இவங்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கு. அப்ப அதை பார்க்கிற மாதிரி இவங்க கண்களை மாத்திரம் திறந்துருங்கப்பா. எஸ், இவங்க கண்களை மாத்திரம் திறந்துருங்கப்பா. இன்றைக்கு ஆவியானவரும் அதே ஜெபத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார். அப்பா இவருடைய கண்களை திறந்தருளுங்க, அப்பா இவருடைய கண்களை திறந்தருளுங்க. எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும், அப்பா இன்னைக்கு ஏன் கண்கள் திறக்கப்பட வேண்டும்? சொல்லுகிறவங்க மாத்திரம் கையை தூக்கி, எஸ் அப்பா என் கண்கள் திறக்கப்பட வேண்டும். அப்பா அந்த பர்த்திமேவை போல அப்பா உம்மை காணும்படியாக என்னுடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நல்லா கவனிங்க. எஸ் ஆமென். அவன் கண்கள் திறக்கப்பட்ட பொழுது அவனுடைய அடையாளம் மாற ஆரம்பித்தது. எஸ், மாற ஆரம்பித்ததுல மாறியே போச்சு. எஸ், when his eyes was opened, his identity was changed. ஆமென். இன்றைக்கு உங்க கண்கள் திறக்கப்பட்டுட்டா போதும், ஆமென், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுட்டா போதும், உங்களுடைய அடையாளங்கள் மாற ஆரம்பித்து விடும். எஸ், உங்க அடையாளங்கள் மாற ஆரம்பித்து. நல்லா கவனிங்க. வேதாகமத்தை நம்ம 6 கண்ணில் படிக்கலாம். எத்தனை கண்ணில் படிக்கலாம்? 6 கண்ணில் படிக்கலாம். 2 மாம்சீக கண்களில் படிக்கலாம். அவங்க படித்தவங்களுக்கு என்ன படித்தோன்னு தெரியாது, ஏமேன் படித்த மாதிரியும் இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 ஆத்தும கண்களில் படிக்கலாம். சோலிஷ் ஐஸ். ஏமேன் அவர்களுக்கு வேத வசனம் நல்ல மனப்பாடமாக தெரியும், ஆனால் வெளிப்பாடே இருக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏங்க இவ்வளோ துக்கமுகமாக இருக்கீங்க? சங்கீதம் 23 என்னன்னு தெரியுமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற நாள் தாழ்ச்சி அடையேன். அதானே, வேற என்ன? நான் ஆனால் தரித்திரத்தில் தான் இருக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் அந்த ஆவிக்குரிய கண்கள், அவன் சிந்தனை ரீதியான கண்களில் படிக்கிறான் இல்லையா? நிறைய ஏன் புறஜாதி ஸ்காலர்ஸ் ஏத்திஸ்டெல்லாம் பைபிளை மனப்பாடமாக அவங்களுக்கு தெரியுது, ஆனாலும் சத்தியம் விளங்கல. காரணம் என்ன? அவர்கள் அறிவின் கண்களால் அதை படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்னொரு கண்கள் இருக்கிறது, அதுதான் ஆவிக்குரிய கண்கள். அந்த ஆவிக்குரிய கண்களை ஆவியான தேவனாலே மாத்திரம்தான் திறக்க முடியும். அந்த ஆவிக்குரிய கண்கள் வேதத்தில் எதை பார்க்கிறதோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையை வெளிப்பட ஆரம்பிக்கிறது.
வெளிப்படுகிறது. ஓ, எத்தனை பேர் நான் சொல்ற புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய மனப்பாட வசனம் தெரியும், வெளிப்படாது. எதை நீங்கள் ஆவிக்குரிய கண்களை பார்த்து விசுவாசிக்கிறீர்களோ நம்பப்படுவர்கள் உறுதியும் காணப்படாத வேளை நிச்சயமே விசுவாசம். ஓ ஹல்லேலூயா. ஆவிக்குரிய கண்களை எந்த ஆசீர்வாதத்தை பார்க்குறீங்களோ அந்த ஆசீர்வாதங்கள் தான் உங்க வாழ்க்கையில வெளிப்பட ஆரம்பிக்கிறது. எஸ் பாருங்க, 4 கண்ணு தெரியாதவர்களை ஆண்டவர் கண்களை திறந்தார். சீக்கிரமா பார்த்து விட்டு நாம் தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க போகிறோம். பிரைஸ் தி லார்ட். முதலாவதாக ஆண்டவர் ஒருத்தருடைய கண்களை திறக்கிறார். யார் அவர்கள்? லூக்கா 24:16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. 31வது வசனம் அதே அதிகாரத்தில், அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள், உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். ஃபர்ஸ்ட் கண்ணு தெரியல, 31வது வசனத்தில் என்ன தெரிஞ்சிச்சு? கண்கள் திறந்துச்சு. எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் இது. எப்போ நடக்குதுன்னா, ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாளிலே நடக்கிற ஒரு சம்பவம். அவர் உயிர்த்தெழுந்த நாளிலே 2 சீஷர்கள், ஒருத்தன் பேர் கிலேயோப்பா, இன்னொருத்தர் பேர் நமக்கு என்னன்னு தெரியல, 2 பேரும் எப்படி நடந்து போய் கொண்டிருக்கார்களாம்? துக்கமுகமாய் நடந்து போய் கொண்டிருக்கிறார்களாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப கான்ட்ரடிக்டிங்கா இல்ல? ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டாரு, உயிர்த்தெழுந்தது இவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனாலும் எருசலேமை விட்டு இவங்க எம்மா ஊருக்கு, அம்மா ஊர் இல்லை, எந்த ஊரு? எம்மா ஊருக்கு நடந்து போய் கொண்டிருக்கிறார்களாம். ஏன்? கண்ணு தெரியல. கண்கள் திறக்கப்படலை. பிரைஸ் தி லார்ட். கண்ணு தெரியாததுனால, கண்கள் திறக்கப்படாதனால ஆண்டவர் உயிர்த்தெழுந்தா என்ன, நல்லதுதான், உயிர்த்தெழுந்துட்டாராமா, அதை நம்பியும் நம்பாம ஏதோ ஏனோ தானோன்னு சொல்லி எங்கேயோ நடந்து போயிட்டு இருக்கிறாங்க இல்லையா? நம்முடைய வாழ்க்கையை அதே போலதான். ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டாரும் பிரசங்கிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறாரும் பிரசங்கிக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு என்ன நடக்குது, எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி நோக்கம் இல்லாத, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, ஏனோ தானோ என்று சொல்லி நாமும் எம்மா ஊருக்கு தான் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஆனா கர்த்தர் என்ன தெரியுமா பண்ணாரு? 8 மைல் அவர்களோட கூட நடந்தாராம். ஓ ஹல்லேலூயா. எதற்காக நடந்தாரா? இவங்க கண்களை திறக்கும்படியாக நடந்து கொண்டே இருந்தார். எத்தனை பேருக்கு தெரியும் ஆண்டவர் உங்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார்? எஸ், நீங்க அக்னியை கடக்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் தண்ணீரை கடக்கும்போது ஆண்டவர் உங்களோடு கூட நடந்து கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களுடைய கண்களை திறக்கும்படியாக, உங்களுடைய கண்களை திறக்கும்படியாக. இந்த சீசர்கள் என்ன பண்ணியிருக்கணும்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்துட்டார்னு தெரிஞ்ச உடனேயே அண்ணா காய்பா வீட்டு முன்னாடி சிவகாசி பட்டாசை போட்டு விட்டு கொண்டாடி இருக்கணும் இல்லையா? எஸ், பாத்தியா என்ன சிலுவையில போடுற, எங்க தலை சொன்னார் பாத்தியில, மறுபடியும் வந்துட்டார் பாத்தியில அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும்? கொண்டாடி இருக்க வேண்டும். இல்லைன்னா பிலாத்துட்டே இப்போ நீயா கை கழுவுற? கைவிடாதவர் அவர் எங்களை அவர் உயிரோடு கூட எங்களை மீண்டுமாக கை தூக்கி எழுப்பும்படியாக அவர் எழுந்து விட்டார் என்று சொல்லி கொண்டாடி இருக்க வேண்டும். கிறிஸ்தவ ஜனம் எப்படி தெரியுமா இருக்கணும்? பிரச்சனைக்கு முன்பதாக ஆண்டவரை கொண்டாடுகிற ஜனமாக இருக்க வேண்டும். ஓ பிரைஸ் தி லார்ட். பிரச்சனை வந்துருச்சா, பிரச்சனைக்கு முன்பதாக நின்று அந்த பிரச்சனையை பார்த்து, தேவன் பெரியவர், அவர் உயர்ந்தவர், அவர் மகத்துவமானவர், அவர் சர்வ வல்லவர், அவர் பரிகாரி, அவர் வெற்றி கொடியை பிடிக்கிறவர், அவர் என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லி, அவர் என்னுடைய நேசர் என்று சொல்லி நாம் அவரை கொண்டாட ஆரம்பிக்க வேண்டும். There was resurrection, but there was no celebration because there was no revelation. ஓ ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அங்கே உயிர்த்தெழுதல் இருந்தது, ஆனால் கொண்டாட்டம் இல்லை. காரணம் வெளிப்பாடு இல்லை. ஓ ஹல்லேலூயா. நான் சொல்லவா, ஆண்டவர் எப்படிப்பட்டவன்னு கண்ணு திறந்துருச்சு, வெளிப்பாடு வந்துருச்சு. நம்ம சும்மாவே இருக்க மாட்டோம், பாட்டு பாடிக்கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. நடனம் ஆடிக்கொண்டே இருப்போம். எஸ், குதூகலித்து கொண்டே இருப்போம். அவரை கொண்டாடி கொண்டே இருப்போம். நான் சொல்றேன், நம்ம ஆண்டவரை எந்த அளவுக்கு உயர்த்துறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் உயர முடியும். Hallelujah. Glory to God. The level you exalt Jesus is directly proportional to the level you can be exalted. Amen. Glory to God. Yes, ஆண்டவரை எந்த அளவுக்கு உயர்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? உயர எழும்ப முடியும். பாருங்க, எல்லாரும் இவனை புறக்கணிச்சிட்டாங்க. யோபு மனைவியை சொல்ற, ஏன்டா நீலாம் உயிரோடு இருக்க, தற்கொலை பண்ணிக்கடா அப்படின்னு சொல்றா. இவன் சொல்றாரு பைத்தியக்காரி அப்படின்னு சொன்னோன்னே அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சு. அது பைபிள் இல்லை, ஆனா வந்துச்சு பாருங்க. ஒன்று இல்லை, அது மாதிரி பேசுறேன்னு சொல்ல வந்தேம்மா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Amen. Glory to God. அவர் தைரியமா இருந்தது காரணம் என்ன? அவருக்கு தெரியும். எஸ், யோபு 19 சொல்றாரு, என்னுடைய மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார். ஓ, என்னுடைய மீட்பர் ஜீவிக்கிறார். எனக்கு தெரியும், நான் இழந்த எல்லாவற்றையும் மீட்டு தருகிற ஆண்டவர். மீட்பராக பார்த்தா மீட்பை பெற்றுக்கொண்டான். எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? நீங்க ஆண்டவரை எவ்வாறாக பார்க்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஓ ஹல்லேலூயா. சுகமளிக்கிறவரா பார்த்தா சுகத்தை பெறுவீர்கள், விடுவிக்கிறவரா பார்த்தா விடுதலையை பெறுவீர்கள், உயர்த்துகிறவரா பார்த்தா உயர்வை பெறுவீர்கள், சமாதான காரணரா பார்த்தா சமாதானத்தை பெறுவீர்கள். The way you look God,
Oh, hallelujah. Will change your identity. Will change your identity. அவர் என்ன பண்றாருன்னா, அவர் தன்னை சும்மா வெளிப்படுத்தல, வேத வார்த்தைகளின் மூலம் தீர்க்கதரிசிகள் ஆண்டவரை குறித்து சொன்ன வசனங்களை இவருக்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறாராம். நம்ம இப்ப ஆண்டவரை எப்படி அறிஞ்சுக்கலாம் தெரியுமா? ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தின் மூலமாக நாம் ஆண்டவரை அறிந்து கொண்டே இருக்கலாம். பேதுரு சொல்றார், ஆண்டவரை கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. ஓ ஹல்லேலூயா. கர்த்தரை அறிந்து கொண்டே இருக்கிறவன் சமாதானம் பெருகி கொண்டே இருக்கும், அவன் வாழ்க்கையில கிருபை பெருகி கொண்டே இருக்கும். விசுவாசிக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Your eyes must be open to see God as your personal savior. Amen. உங்களுடைய தனிப்பட்ட இரட்சகராக, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவாக. ஓ glory to God. Amen. என்கிட்ட ஒண்ணுமே இல்லை பிரதர், வாழ்க்கையில நம்பிக்கை இல்லை பிரதர். வேத வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? கொலோசியர் 1:27, உங்களுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவே மகிமையின் நம்பிக்கையாக இருக்கிறார். ஒரு கிறிஸ்தவனுக்கும் வெறும் நம்பிக்கை அல்ல, மகிமையின் நம்பிக்கை உள்ளாக இருக்கிறது. ஓ glory to God. I mean, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் யாருன்னு தெரிந்துக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஓ பிரைஸ் தி லார்ட். பவுல் சொல்ல, நான் நிர்பந்தமான மனுஷன், அதோட கூட நிறுத்தல. அவர் மறுபடியும் சொல்றாரு, ஆமென், ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிர்பந்தமான மனுஷன் நிறுத்திராத, எனக்குள்ளாக ஒரு கிறிஸ்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறார். இனி நான் அல்ல, எனக்குள்ளே கிறிஸ்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். அவரை கொண்டு என்னால் இந்த உலகத்தில் செய்ய முடியாத ஒரு காரியம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆமென். உடைக்க முடியாத ஒரு தட்டை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவரை கொண்டாடுங்க பார்க்கலாம். ஒரு உணர்வு. Oh, Ribe, Teleridiantala. Glory to God. You must become sensitive of who your God is. Amen. இரண்டாவதாக ஒரு கண்கள் திறக்கப்படுது. என்னாகமம் 24வது அதிகாரம் 1லிருந்து நீங்க வாசிக்கும் பொழுது அங்கே பிலேயாம் என்கிறதான ஒரு மனுஷன், அவன் சொல்லுகிறான் 4வது வசனத்துல, எஸ், தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தவிழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவங்கிறதுனால சீக்கிரமா நான் போறேன். பாருங்க, பேலக் என்கிற ஒரு ராஜா, பேலம் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி அவர் கூட்டு வராரு. எதற்காக கூட்டு வராரு? இஸ்ரவேலின் ஜனங்களை சபிக்கும்படியாக கூட்டு வராரு. கொண்டாடும்படியாவா? எதற்காக? சபிக்கிறதுக்காக ஒருத்தனை அடியாளை கூட்டு வராரு. இந்த அடியாள் எப்படிப்பட்டாலும் இவன் கண் திறக்கப்பட்ட அடியாள். Amen. Glory to God. இவன் ஆவிக்குரிய உலகத்தை பார்க்கிற அடியாள். ஏற்கனவே அடியாள் பாருங்க, ஏற்கனவே அவன் சபிக்க முடியலன்ட்டு இப்போ என்ன பண்றான்? சரி, நம்ம வனாந்தரத்தை பார்த்து எப்படியாவது இவங்க சபிச்சிடலாம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, வனாந்தரத்தில் இந்த கூட்டம் வருது, பரிதபிக்கப்பட்ட கூட்டம், இதை பார்த்து நம்ம சபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நிற்கிறான். நிற்கும் பொழுது அவன் எதை பார்க்கிறான் என்று சொன்னால், ஒரு சிலுவையை அவன் பார்க்கிறான். ஆமென். இஸ்ரவேலர்கள் தங்கள் கோத்திரங்களின்படி பாளையம் இறங்கினார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? கோத்திரங்களின்படினா மேலே எப்ராயிம், மனாசே, பெஞ்சமின் கோத்திரம் இருக்கும், நடுவில் லேவி கோத்திரம் இருக்கும், கீழாக அவர்கள் யூதா கோத்திரம், செபுலோன் கோத்திரம், இசக்கார் கோத்திரம் இருக்கும். இந்த சைடு தான் கோத்திரம், ஆசர், நாப்தலின் அந்த கோத்திரம் இருக்கும். இந்த சைடு காத்து, சிமியோன், ரூபன். அப்போ சிமியோன் என்னை மறந்துட்டேன். சிமியோன், ரூபன், காத்து இவங்களா இருப்பாங்க. இது எப்படி இருக்குன்னா, லெஃப்ட் ரைட்டு, மேலே கீழே, நடுவில். இது எப்படி இருக்குன்னா, ஒரு சிலுவையை போல இருக்கும். பார்த்தும் பொழுது சிலுவையை பார்க்க ஆரம்பித்தான். இந்த வனாந்தரத்தில் வருகிற பஞ்சத்தில் அடிப்பட்ட மனிதர்களை பார்க்கலான்னு வந்தவன் இப்போ பரலோக தேவனுக்குள்ளாக அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பார்க்க ஆரம்பித்தான். ஓ glory to God. எத்தனை பேருக்கு தெரியும், இவங்களே நல்ல உச்சி வெயிலில் நடந்து வந்துட்டு இருக்காங்க. நல்ல ஆப்பிள் கலரில் இருக்கவங்க கூட நல்ல தீச்சட்டி மாதிரி கருகிற வெயில் இல்லையா? எல்லாம் அவ்வளோ அழுக்கும் புழுதியை கிளப்பிட்டு ஒரு கூட்டம் வந்து கொண்டிருக்கு. கண் திறக்கப்பட்டவன், தேவனுடைய தரிசனத்தை பார்க்கிறவன், தேவன் அவர்களை எப்படி பார்க்கிறாராம், தேவன் அவர்களை பார்க்கிற விதத்தை அவன் சொல்றான். யாக்கோபே, உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே, உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்றார், எவ்வளோ அழகானவன்டா நீ. ஆஹா, glory to God. Amen. இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், நான் பரிதபிக்கப்பட்டவன், நான் பாவி, ஐயோ நானா, ஐயோ நான் சபிக்கப்பட்டவன். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், ஐயோ எவ்வளோ அழகா என் பிள்ளை இருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமென். ரஜினிக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஃபேன் இருக்கார். அவர் தான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. ஓ, அவர் என்னை ரசித்து கொண்டிருக்கிறார். ஓ glory to God. எவ்வளோ பாக்கியம் பெற்றவர்கள் இல்லையா நாம, ரைட்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் ஒரு நபர் தெரியும், அவர் என்ன பண்ணார்னா, அவருக்கு என்ன பழக்கம் இருக்குன்னா, அவர் எங்கே போனாலும் பாட்டு கேட்டுக்கொண்டே இருப்பார். செல்ஃபோனில் பாட்டு கேட்டே இருப்பார். ஆண்டவர் பாடிட்டே இருப்பார். ஒரு நாள் பாத்ரூமுக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டார். ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டு கேட்டே இருந்தவர் எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஃப்ளஷ் அந்த பாக்ஸ் இருக்குல்ல, அது மேலே வச்சுருக்கார் ஃபோனை.
ஃபோன் வச்ச உடனே ஃபாதர் பாட்டு ஓடி இருக்கு. விழுகுது விழுகுது எரிகோ கோட்டை, எழும்புது எழும்புது இயேசுவின் படை அப்படின்னு நல்ல ஒரு வைப்ரேஷன் ஆனோன்னு பாருங்க, தட தடன்னு வந்து தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு, அது டாய்லெட்டுக்குள்ள விழுந்துருச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா ஃபாதர் பாட்டை நிறுத்திட்டாரு, ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்னு பார்த்தா ஃபோன் தண்ணிக்குள்ளே கிடக்கு. நான் சொன்னேன் ஐயா அப்படின்னு, பிளெஸ்ஸிங் சொன்னேன் ஐயா அப்படின்னா. உடனே அவர் சொல்கிறாரு அப்புறம் அந்த ஃபோன் என்ன பண்ணீங்க, அவ்வளோதானா ஃபோன் போச்சா அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு 40,000 ஃபோனில் உடனே கைவிட்டு எடுத்துட்டேன் அப்படின்றார். நான் இப்படியே யோசித்தேன், அந்த 40,000ங்கிற மதிப்பு அசுத்தத்தை பார்க்காதபடிக்கு அவரை கைவிட வைத்தது. நமக்குள்ளாக ஒரு மதிப்பு இருக்கிறது, அந்த மதிப்பு தான் பாவ சேர் என்று பார்க்காதபடிக்கு ஆண்டவரை கீழே இறங்க வர வைத்து என்னை பாவ சேற்றிலிருந்து தூக்கி எட வைத்தது. Oh, glory to God. I'm beautiful at the sight of the Lord. ஆண்டவர் நம்மளை பார்த்து ஆமென் பேஜாரின்னு சொல்லல, ரூபவதி என்றார். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? ஆஹா, glory to God. எஸ், நாசமா போனவனேன்னு சொல்லல, நேசகுமாரன் என்றார். ஆமென், praise the Lord. ஆண்டவர் நம்மளை கொண்டாடி கொண்டிருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்ல புரியுது? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த கூட்டம் ஒன்றும் வெற்றியுள்ள கூட்டம் இல்லை. 13 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார் எல்லாம் வனாந்தரத்துல சாக போறீங்கன்றார். 21 அதிகாரத்தில் முறுமுறுத்து பாம்பிட்ட கடி வாங்கின கூட்டம், எவ்வளவோ தோற்று போன ஒரு கூட்டம். ஆனால் ஆண்டவர் அவங்களை எப்படி பார்த்து கொண்டே இருக்கிறார். வணங்கா கழுத்துள்ளவனா இருக்கலாம், ஆனாலும் என்னனாலும் பண்ணலாம், ஆனால் அவனை ரசித்து கொண்டே நான் இருக்க போகிறேன். Hallelujah. God is still admiring you. Amen. கர்த்தர் ஆண்டவர் இன்னும் உங்களை ரசித்து கொண்டே இருக்கிறார். praise the Lord. எவ்வளவு பெரிய பாக்கியம், எவ்வளவு பெரிய ஆனந்தம். ஆண்டவருடைய கரத்தில் நான் ராஜ முடியாக, ஆமென், அவருடைய கரங்களிலே ஆமென் ராஜ கிரீடமாக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். glory to God. ஆமென், எந்த ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் என்னை மதித்து கொண்டிருக்கிறார். hallelujah, glory to God. அதோட கூட அந்த கூட்டத்தை பார்த்து இவர் சொல்றாரு, சபிக்கிறது கூட்டம் வந்தா இவர் சொல்றாரு ஆமென், praise the Lord. 6வது வசனம், அவர்கள் பரவி போகிற ஆறுகளை போலவும். இவங்க எங்க வந்துட்டு இருக்காங்க? வனாந்தரத்தில் வந்துகிட்டு இருக்காங்க. தண்ணிக்கு வழி இல்லை, ஆனால் இவங்க ஆவிக்குரிய கண்களை பார்க்கும்போது இவங்க சாதாரணமானவர்களை பரவி போகிற ஆறுகள். எத்தனை பேருக்கு தெரியும்? நீங்கள் வறட்சியானவர்கள் அல்ல, நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருக்கிறீர்கள். ஹalleluya. சமாதானம் வறண்டு போகாது, செழிப்பு வறண்டு போகாது, வெற்றி வறண்டு போகாது, எந்த ஒரு காரியமும் வறண்டு போகாது. ஏனால் சுரந்து கொண்டே இருக்கிற ஹalleluya ஒரு ஜீவ நீரூற்றாக ஆண்டவர் எனக்குள்ளே வாசம் செய்வதால் நான் வற்றாத நீரூற்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். glory to God. அதோட நிறுத்தல, வேகம் நம்ம பார்க்கலாம். எஸ், நதியோரத்தில் உள்ள தோட்டங்களை போலவும். எஸ், எரேமியா 17:8-9 சொல்லுகிறது, கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி இருக்கிறார்களா? ஆமென், அவர்கள் நதியோரத்தில், அவர் கால்வாய் ஓரத்திலே வேர் விடுகிறதும், உஷ்ண வேலையை காணாதபடிக்கு இலை பச்சையா இருக்கிறதும், எஸ், ஆமென், மலை தாழ்ச்சியான வருஷத்திலே வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல இருக்கிறார்கள். ஹalleluya. ஊருக்குள்ள தான் வறட்சி, ஆனால் எனக்கு கிடையாது. ஏன்னா என்னுடைய வேர் ஜீவ நீரூற்றாகிய கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிறது. hallelujah. நான் கிறிஸ்துவுக்குள்ளாக வேர் பற்றினவன். ஆமென், I am rooted in Christ. ஆமென், hallelujah. ஆமென், பாருங்க, வெளியில் இருக்கிற மரம் தான் மழை எதிர்பார்த்து காத்திருக்கும். எஸ், ஆமென், பிஸ்னஸ் சக்ஸஸாக இருக்கு, ஆமென், பண மதிப்பை உலகம் நினைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆமென் டிமானடைசேஷன் வந்தாலும் சரி, டீமன் வந்தாலும் சரி, எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தாலும் சரி, கிரைஸ்ட் எனக்குள்ள இருக்கிறதுனால நான் தோற்று போவது கிடையாது, நான் வறண்டு போவது கிடையாது. பணம் செல்லாமல் போனாலும் நான் செல்லாதவனாய் போக முடியாது. காரணம் கிறிஸ்துவுக்குள்ளாக. கரங்களை தட்டி இருக்க வேண்டாமா? ஆமென், கொண்டாடி இருக்க வேண்டாமா ஆண்டவர் செய்த நன்மைகளை? glory to God. அதோடு கூட நிறுத்தல. எஸ், கர்த்தர் நாட்டின சந்தன மரங்களை போலவும். எத்தனை பேருக்கு 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தில் பவுல் இவ்வாறாக சொல்லுகிறாரு. எஸ், ஆமென், எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி கிறிஸ்துவை அறிகிற வாசனையை வீச செய்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பவுல் என்ன சொல்றாரு? காத்து வரட்டும், ஆமென், புயல் வரட்டும், ஆனால் நாங்கள் வாசனையை தான் அது வீச செய்யும். ஹalleluya. சந்தன மரத்தில் காத்தடிச்சா என்ன வரும்? வாசனை தான் வீசிக்கொண்டே போகும். ஆமென், பிரச்சனைகள் வந்தால் நமக்கு வெற்றி வந்து கொண்டே இருக்கும், ப்ராப்ளம் வந்தால் ப்ரொமோஷன் வந்து கொண்டே இருக்கும். glory to God. கோலியாத்தை ஆமென் தாவீது ப்ராப்ளமாக பார்க்கல, ப்ரொமோஷனாக பார்த்தான். பார்த்தோன்னே என்ன சொல்கிறான்? இது ப்ராப்ளம் இல்லைடா, இது ப்ரொமோஷன். இவனை வீழ்த்துறவனுக்கு என்ன செய்யப்படும்? சொல்கிறாங்க, அவனுக்கு டாக்ஸை கட்ட வேண்டாமா? சரி, ரைட்டு, அவனை பொருட்களால் ராஜா வந்து கனம் பண்ணுவாரான், நிறையா பரிசுகளை தருவாரான். சரி, அவங்க பொண்ணை கட்டி வைக்கிறான், அப்போ நான் இப்பயே கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டான். கர்த்தருக்கு சோதரம்.
Amen. Glory to God. Your problem is not a problem. It is just a challenge. Amen. Hallelujah. Once you come out of it, you will be promoted to the next level of glory. நீங்கள் மகிமையின் அடுத்த கட்டத்திற்கு உயர்த்தப்பட்டிருப்பீர்கள். சாட்சியாக நின்று கொண்டிருப்பீர்கள். glory to God. தொடர்ந்து அவர் என்ன சொல்றார், நம்ம எல்லாத்தையும் பார்க்க போறது இல்ல. தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சங்களை போலவும். கேதுரு மரம்னா உயரமான மரம் அர்த்தம். எத்தனை மரம் வச்சாலும் கேதுரு மரம் தான் என்ன இருக்கும், உயரமா இருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும், எத்தனை பேர் இந்த நாட்டில் வளரலாம், ஆனா கர்த்தர் என்னை தான் தலையாக வைப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றார், உன்னை வாளாக அல்ல உன்னை தலையாக வைக்கிறேன், உன்னை கீழாக அல்ல உன்னை மேலாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் தலையை குனிய செய்கிற தேவன் அல்ல, அவர் தலையை உயர்த்துகிற தேவன். glory to God. Yes, நீங்கள் எப்பொழுதும் உயர்ந்தவர்களாக இருப்பீங்க. பிசினஸ்ல நீங்க வேலை செய்கிற இடத்துல எஸ் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். எஸ் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். நீங்க செய்கிற ஊழியத்தில் கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். Amen. You will be special. Hallelujah. You will be exalted. Glory to God. கர்த்தர் உங்களை உயரத்திலே தான் ஆண்டவர் எப்பொழுதும் வைப்பார். Amen. தொடர்ந்து நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. அவர் சொல்றாரு, இவங்க துஷ்ட சுங்கத்தை போல இருக்கிறார்கள், இவர்களை எழுப்புகிறவன் யார்? ஜெனில்குமார் டிரான்ஸ்லேஷன் அப்படின்னு ஒரு பைபிள் இருக்கு. அந்த பைபிள் எப்படி போட்டிருக்குன்னா, அவங்க பெரிய பராக்கிரமுள்ள சிங்கத்தை போல இருக்கிறாங்க, அவங்கள சுரண்டி பார்ப்பவே அவனை நெருங்கி பார்ப்பவே அந்த உலகத்தில் பிறக்கவே இல்லைடா அப்படின்னு இருக்கு. ஹல்லேலூயா. glory to God. yes டே பேலக்கு நீ பேக்குடா, நீ என்னையா சபிக்க கூட்டு வந்த? ஆண்டவர் சொல்ல, அவங்களை ஆசீர்வதிக்கிறவனை ஆசீர்வதிப்பேன், அவர்கள் சபிக்கிறவனை சபிப்பேன்றாரு. அவங்க ஆசீர்வதித்தான் கர்த்தருக்கு பிரியம்ன்றாரு. அவங்களே ஒரு ஆசீர்வாதம்டா. அந்த ஆசீர்வாதத்தின் ஸ்பெல்லிங் BLESSING ஸ்பெல்லிங் CRUS மாறவே மாறாது. நாமே ஆசீர்வாதமா இருக்கிறோம், நாம் சாபமாக மாற முடியாது. praise the Lord. ஆசீர்வாதத்தை தந்தா திருடலாம், ஆனா ஆசீர்வாதமே மாத்திட்டா எங்க போய் திருடுறது? Hallelujah. Glory to God. Amen. Praise the Lord. ஆண்டவர் மூணாவது ஒருத்தருடைய கண்களை திறக்கிறார். யாருடைய கண்? 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 15 17வது வசனம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலியாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளும் ரதங்களும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். நல்லா கவனிங்க. இங்க எலிசாவுடைய வேலைக்காரன் எந்திரிச்சோன்னே எங்க போய் பார்க்கறான்? வெளியே ஊர் சுத்த கிளம்பிட்டான். வேடிக்கை பார்க்க போனா சத்துருக்களா நிற்கிறாங்க. ஆனா எலிசா தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டவன் வந்து பார்க்கறான், சத்துருக்களை தேடியும் காணாது இருப்பீங்களா ஆண்டவர் சொல்லியிருக்கார். இவன் பார்த்தா சுத்திலும் தூதர்களா நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. glory to God. உங்களுடைய கண்கள் தெய்வீக பாதுகாப்பை பார்க்கும்படியாக திறந்திருக்க வேண்டும். Amen. Personal savior, your position in Christ. மூணாவது ப்ரொடெக்ஷன். ஆண்டவர் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கார். எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், கொலோசியர் 2வது அதிகாரம் 14-15 வசனம் சொல்லுங்க. நமக்கு எதிராடும் கட்டளா நமக்கு விரோதமான இருந்து கையெழுத்தை குலைத்து அது நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேலே ஆணையடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோரமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஒருவர் இவ்வாறாக இதுக்கு அர்த்தம் சொல்றார். அவர் என்ன சொல்றார்? ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த காலத்தில் யுத்தத்தை 2 ராஜாக்கள் செய்தாங்கன்னா தோத்தவனை என்ன செய்வாங்கன்னா, தோத்தவனுடைய ஆயுதங்களை எல்லாம் முறிந்து அவனை நிர்வாணப்படுத்தி அவனை ஆயுதமற்றவனாக மாற்றி என்ன செய்வாங்களா, அவனுடைய கையில் இருக்கிற 2 பெருவிரல்களையும் காலில் இருக்கிற 2 பெருவிரல்களையும் அவர்கள் வெட்டி விடுவார்களாம். வெட்டிட்டானா, ஏதுக்கு வெட்டுறானா, இனிமேல் நீ எனக்கு எதிராக ஆயுதத்தை தூக்கக்கூடாதுன்னு சொல்லி வெட்டுறான். சிலுவையில் ஆண்டவர் அதே தான் செய்தார். ஹல்லேலூயா. சாத்தானுடைய ஆயுதங்களை எல்லாம் உரிந்து கொண்டு நமக்கு எதிராக ஆயுதத்தை எடுக்காத அளவுக்கு ஆண்டவர் அவனை நசுக்கி போட்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நான் இப்படியே யோசித்தேன், ஓநாய்களுக்கு மத்தியில் ஆடுகளை அனுப்புறது போல் அனுப்புறேன்றாரு. ஐயோ என்ன பண்ண போதுன்னு நினைச்சேன். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது, ஓநாயுடைய காலெல்லாம் வெட்டிட்டு அதோடைய பல்லெல்லாம் உடைச்சு நசுக்கி போட்டுட்டு ஆண்டவர் ஆடு மாதிரி ஜாலியாக நடடான்னு என்ன அனுப்புறார். ஆஹா, glory to God, glory to God. Yes, amen. சர்ப்பங்களை மிதிக்கும் சகல தேள்களை மிதிக்கும் சகல பிசாசின் வலைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். glory to God. பாருங்க, எலிசாவை இவன் பிடிச்சிட்டு போலான்னு வந்தா இவன் தான் எல்லாரையும் பிடிச்சிட்டு போறான். hallelujah, glory to God. Amen. God has protected you. Amen. நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். hallelujah, glory to God. நீங்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள். Amen. பிரச்சனை உருவாக்குறதுக்கு முன்னாடி பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தான் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆயுதம் உருவாக்குறவனுடைய கையையே ஆண்டவர் உடைச்சிட்டார். ஹல்லேலூயா. அவன்கிட்ட இருக்கிற ஒரே ஆயுதம் வாய் தான். வாயில தான் ஜாலம் பண்ணிட்டு இருக்கான், வாயில தான் வடை சுட்டுக்கிட்டு இருக்கான். கர்த்தருக்கு சோத்திரம். அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்களேன். ஒரு நிமிஷம் எல்லாரும் பின்னாடி திரும்பி பாருங்க. பார்த்தீங்களா? பாருங்க, உங்களை நான் திரும்ப செய்யலை, நான் பொய் சொன்னேன், ஏதோ திரும்பிட்டீங்க. இதே போல தான் பிசாசும் பண்ணுறான்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரைட்? நீ பாவி, நீ உன்னால் ஒன்றும் முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? பொய் சொல்லி மண்டையில் சக்தி மசாலா மாதிரி அரைச்சி என்னமோ தேய்ச்சி வச்சிருக்கான். ஓ க்ளோரி டு காட். கண்கள் திறக்கப்பட்டவன். ஓ ஹல்லேலூயா. கடைசி 2 நிமிஷத்தில் முடிக்க போகிறோம். ஆமென். பிரைஸ் இன்னொரு கூட சீக்கிரம் வாங்க. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 18-19 வசனங்கள். நீ எழுந்து பிள்ளை எடுத்து அவன் உன் கையிலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் குறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். ஜஸ்ட் லிசன் டு மீ வெரி கேர்ஃபுல்லி. நல்லா கவனிங்க. இங்கே ஆகாரும் இஸ்மவேலும் ஆபிரகாமில் அனுப்பிவிடப்பட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும், இஸ்மவேல் is not a perfect will of God. Ishmael was Abraham's mistake. ஆபிரகாம் சாராளின் வற்புறுத்தலினாலே செய்த தவறின் நிமித்தமாக பிறந்தவன் தான் இஸ்மவேல். ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் அவன் தவறையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. glory to God. நீங்க வேணா உங்க வாழ்க்கையை சீர்குலைச்சு போட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, அந்த சீர்குலைத்த பகுதியையும் நான் சீராக்கி வடிவமைத்து, ஆமென் ஹல்லேலூயா, உனக்கு நடந்த எல்லாவற்றையும் உனக்கு நன்மைக்கு ஏதுவாக மாற்றுவேன். ஓ glory to God. ஆமென். praise the Lord. கர்த்தர் சொன்னார் ஆபிரகாம்ட்ட, நான் அவனையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆமென். நல்லா கவனிங்க. ஆண்டவர் பிள்ளை அழுதேன்னு சொல்லி ஒரு டக்குன்னு போய் கிணற தோண்டலை. ரைட்? ஏற்கனவே இருக்க துறவை பார்க்கும்படியாக கண்களை திறந்தார். எத்தனை பேருக்கு தெரியும், உங்கள் தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்து முடித்து விட்டார், ஆசீர்வதித்து விட்டார். அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பார்த்து கொண்டே இருப்பதுதான் நம்முடைய வேலை. நாளாக நாளாக அந்த ஆசீர்வாதத்தை நாம் பார்த்து அனுபவிக்க போகிறோம். ஓ எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரில. ஓ glory to God. இப்போ பாருங்கள், ஒரு 22 வயசு பிள்ளை ஜோம் பண்ணுது. அப்பா எனக்கு ஒரு நல்ல ஒரு கணவனை அந்த லிஸ்ட்டு போடுங்க, சரியா? பெரிய லிஸ்ட்டு போட்டு இப்படி ஒரு கணவன் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னோடனே பரலோகம் குழம்பாது. ஐயோ திடீர்னு என்ன கணவன் கேட்டால் என்ன எப்படி நான் உருவாக்குறது அப்படின்னு சொல்லி ஒரு புதிய குழந்தையை உருவாக்கி அதை பிறக்க செய்து வளர செய்து கட்டி வைக்க மாட்டாங்க யாரும். எஸ் ஆமென். ஏற்கனவே இந்த பிள்ளைக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த தியாகிய, அந்த இடிதாங்கிய, அந்த வைரம் பாஞ்ச கட்டைய ஆண்டவர் என்ன பண்றாரு? காட்டுகிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நீங்க வேண்டிக் கொள்கிற ப்ரொமோஷன் ஆண்டவர் உங்களுக்கு காட்ட போகிறார். உங்கள் ஆசீர்வாதங்களை ஆண்டவர் காட்ட போகிறார். உங்க சுகத்தை ஆண்டவர் காட்ட போகிறார். ஆமென். பாருங்க, இந்த துறவு சாதாரண துறவல்ல. முஸ்லிம் நண்பர்கள் இதை எப்படி அழைக்கிறாங்கன்னா, ஜம்ஜம் துறவு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஜம்ஜம் துறவுன்னு சொன்னா, அந்த மெக்கா மெதினாக்கு போற அத்தனை கூட்டமும் வருஷத்துல 1 கோடி பேர் இதில் தான் தண்ணி குடிக்கிறாங்களாம். இது கெட்டு போகாத தண்ணின்னு சொல்லி, புனித நீர்னு சொல்லி எல்லாம் லிட்டர் வேற எடுத்துட்டு வருவாங்களாம். ஏமே அந்த வனாந்தரத்தில் அந்த தண்ணீர் வறண்டே போகலை அப்படின்னு சொல்றாங்க. நான் யோசிக்கிறேன், இஸ்மவேலுக்கே ஆண்டவர் வறட்சி இல்லாத, வறண்டு போகாத ஒரு ஆசீர்வாதத்தை, கெட்டு போகாத ஒரு ஆசீர்வாதத்தை, ஏமேன், அவன் சந்ததியெல்லாம் அனுபவிக்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார் என்று சொன்னார். நம்முடைய ஏமேன் கிறிஸ்து, நம்முடைய இரட்சகர் நமக்கு எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தரப்போகிறார். கரங்களை தட்டி எஸ் ஓரா பாலாரபா ஷியம்தலா எஸ் ஏமேன்.